அனைவருக்கும் வணக்கம். புலியோட மோதனா சரி, புலி அணில் எலி பூனை. நிறைய பேருக்கு இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கு, சீமானுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலை? நாம் தமிழர் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய. ஆனா இப்ப அவர் விஜயை தான் முழு நேரமா விமர்சிச்சுட்டு இருக்காரு, தடம் மாறி போறாரு, இது அவருக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு ரங்கராஜ பாண்டியில இருந்து பாரிசாலன்ல இருந்து எல்லாருமே அண்ணன் சீமானுக்கு புத்தி சொல்றாங்க. இந்த நேரத்துல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை வீடியோவோட ஆரம்பத்திலே சொல்ல விருப்பப்படுறேன். தமிழக வெற்றி கழகத்தின் இறுதி காலம், முடிவு காலம், அழிவு காலம் அது நாம் தமிழர் கட்சியினால் தான் நடத்தப்படும் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. அவர்களுடைய அரசியல் முடிவு கண்டிப்பா சீமானாலையும் அவர் தம்பிகளாலையும் தான் நிச்சயமா நடக்கும். எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா, திமுகவை எடுத்துங்க, விஜயனுடைய கட்சியை விமர்சிக்கவே மாட்டாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில பேசின ஒரு வார்த்தை, கட்சியினுடைய தலைவர் தாமதமா வந்ததுனாலதான் இந்த 41 மரணங்களுக்கு காரணம் அப்படின்னு சொன்னாரு. அதிகபட்சமா ஸ்டாலின் அவர்கள் விஜய் கட்சியை பத்தி விமர்சித்த ஒரே வார்த்தை அந்த வார்த்தை மட்டும்தான். ஸ்டாலினோ திமுகவோ விஜய் கட்சி விமர்சிக்கவே மாட்டாங்க. அதனால விஜய் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கறதுனாலையும், விஜய் இருக்கிறது திமுகவுக்கு நல்லதுதான் செய்யும் அப்படின்னு திமுக நினைக்கிறாங்க. எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாம் பிரிப்பார் அப்படின்னு இந்த அரசியல் கட்சி அண்ணன் சீமானிடத்திலே வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிறது. ஏன் திணிக்கப்படுதுன்னு சொல்றேன்னா, திராவிட கட்சி நம்மளை ஏமாத்திட்டாங்க, அங்க நடந்த அந்த விடுதலை போராட்டம் மீண்டும் தொடரணும்னு சொன்னா, நமக்கான விடுதலையை நாமே பெறணும்னு சொன்னா நிச்சயமா நாம தான் போராடி ஆகணும், தமிழர்கள் தான் போராடி ஆகணும். தமிழர்கள் தலைமையில இல்லாதனாலதான் இந்த அவலம் நடந்துச்சு, தமிழ்நாட்டுல தமிழன் ஆண்டு இருந்தா இப்படி நடந்திருக்குமா அப்படின்னு ஒரு முடிவுக்கு சீமான் வந்த பிறகு திமுகவையும் காங்கிரஸையும் எதிர்த்து தான் இந்த கட்சி ஆரம்பிக்குது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே போலதான் இப்ப கட்டாயமா விஜயை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள அண்ணன் சீமான் அவர்கள் தள்ளப்பட்டிருக்காரு. இப்போ தமிழ்நாடு ஒரு வீடுன்னு நினைச்சுக்கங்க, இந்த வீட்டை மீட்கிறதுக்காக அண்ணன் சீமான் அவர்கள் 15 வருடமாக கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார். இந்த பணபலம், இந்த அரசியல் பலம் எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. இந்த தமிழ்நாடு என்கிற வீடு பல வருட காலமாக பாலடைந்து ஊழலாலையும் அநீதியாலையும் வாரிசு அரசியலினாலையும் பணபலத்தினாலையும் நிறைந்திருக்கிறது. அதை மீட்கணுன்றதுக்காக தான் ஒரு 15 வருஷமா தமிழ் தேசியம் என்கிற ஒரு கோட்பாடோடு கருத்தியலோடு அண்ணன் சீமான் கொஞ்சம் கொஞ்சமா பொருளாதார வலிமை இல்லை என்றாலும் கூட, பல அவதூறுகள் மத்தியிலும் கூட, பல பிரச்சனைகள் கண்ணீரின் மத்தியிலும் கூட மீண்டு விழுந்து எப்படியாவது அந்த வீட்டை பிடிச்சிட மாட்டோமா, அந்த வீடு நம்ம கிட்ட இருந்தாதான் தமிழ் வாழும், அந்த வீடு இந்த தமிழ்நாடு என்கிற வீடு இருந்தாதான் நமக்கென்று ஒரு அதிகாரம் கிடைக்கும், எல்லாத்தையும் மீட்டெடுக்க முடியும், இந்த இயற்கை வளங்களை மீட்க முடியும், இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும், நமக்கென்று ஒரு தேசம் உருவாக முடியும், இப்படியெல்லாம் ஒரு கனவுகளை வச்சுக்கிட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்காரு. இப்ப அந்த வீட்டை பிடிக்கிறதுக்கு இன்னொரு ஒழுங்கீனமான கூட்டம் கிளம்பி இருக்கு. அது எவனா இப்ப எப்படியோ போயிட்டு போறான், அவனை நம்ம கண்டுக்க வேணாம், அவன் வீட்டை பிடிக்க போறானா, நம்ம போய் திமுகவை எதிர்க்கலாம் அப்படின்ற ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம போக முடியாது. டிடிவி தினகரன் எல்லாம் எவ்வளவோ தவறான விஷயங்கள்லாம் சொல்றாரு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸா சொல்றாரு. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் டிடிவியோ ஓபிஎஸ்சியோ விமர்சிக்கிறாரா பாத்தீங்களா? ஏன் விமர்சிக்கல? அவங்க அந்த வீட்டை பிடிக்கவே முடியாது, அவங்க அதிகாரத்துக்கு வரவே முடியாது, அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இவர்கள் ரசிகர்கள் என்ற ஒரு கூட்டத்தை கையில வச்சுக்கிட்டு அதிகாரத்தை நோக்கி மிகுந்த பணபலத்தோடு பாய்ச்சல்ல போகும்போது அவங்கள அந்த வீட்டை அடையாம தடுக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை. சினிமாவை வச்சு உதாரணம் சொன்னா எல்லாருக்கும் தெளிவா புரியும் நினைக்கிறேன். இப்போ ஒரு கதாநாயகன் இருக்காரு, கதாநாயகி வில்ல கடத்திட்டு போயிட்டான், பெரிய வில்லன் கடத்திட்டு போயிட்டான். இப்போ கதாநாயகி தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த வில்லங்கிட்ட இருந்து தமிழ்நாட்டை எப்படியாவது மீட்கணும், அதுக்காக கதாநாயகன் படாத பாடுபடுறாரு, போராடுறாரு, என்னென்னமோ பண்ணி ஒரு திட்டம் போட்டு பக்கத்துல நெருங்கி வரும்போது புதுசா ஒரு வில்ல அந்த பெரிய வில்ல கிட்ட இருந்து கடத்திட்டு போயிடணும்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம நீங்க போறீங்கல்ல, உங்களுடைய பயணத்தையும் அவன் தடை செய்யறான், அவன் நக்கல் செய்யறான், அவன் இடைஞ்சல் பண்றான். இந்த புதுசா வந்த வில்ல என்னமோ பண்ணிட்டு போறான், அவனை கண்டுக்காதீங்க, நீங்க போய் பெரிய வில்லனை போய் தாக்கி புடிங்க அப்படின்னா எனக்கோ ஒரு நாள் இவன் நமக்கு இடைஞ்சல் பண்ணதான் செய்வான், நம்மளுடைய பயணத்தை தடை பண்ணதான் பார்ப்பான். கொள்கையே இல்லாத, தத்துவமே இல்லாம நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு ஒரு தற்கொலை கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால இந்த அரசியல் ஆபத்து தமிழ்நாட்டுக்கு வந்துடக்கூடாது. அரசியல் கட்சி கூட்டத்தை எப்படி பேசணும், பொதுக்குழுல எப்படி பேசணும், எந்த ஒரு அடிப்படை அறிவுமே இல்லை. நீங்க ஆதவ பேசுறத பாத்திருப்பீங்க. கை வைங்க, தலைவர் பாத்துருவோம், தைரியத்துல கை வைங்கடா. என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேக்குறேன், பொதுக்குழுல ஒரு மனுஷன் இப்படிதான் பேசுவானா? பொதுக்குழு மாதிரியா இருக்கு? ஒன்னும் துதி பாடுறது, இந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டா நம்ம எப்படி பேசுவோம் அது மாதிரி பேசுறது என்ன ஒரு அரசியல் கட்சி, எப்படி ஒரு ஒழுங்கீனமான கட்சி பாருங்க. அந்த கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகியா இருக்கக்கூடிய லயோலா மணி கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஏன் செய்தியாளர்கள் சந்திக்கிறத அவர் தவிர்க்கிறார்? செய்தியாளர்கள் ஏன் சந்திக்கணும்? எப்படி
ஏன் சந்திக்கலன்னு கேட்டா, ஏன் சந்திக்கணும்? சூப்பரா இருக்குல்ல. நாளைக்கு விஜய் வந்து முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா என்ன நடக்கும்? ஏங்க போய் அந்த இடத்துல போய் பார்க்கல? மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க, அந்த மக்கள் கண்ணீர் வெடிக்கிறாங்க, அங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இவர் எப்படியும் போக மாட்டாரு, எல்லாரையும் பணியில் வர சொல்லுவாரு, இல்லைன்னா வந்து தலைமைச் செயலகத்துக்கு வர சொல்லுவாரு. அது வேற கதை. ஒருவேளை போகலன்னு பத்திரிகையாளர் கேட்டா அந்த கட்சியில இருந்து என்ன பதில் வரும்? ஏன் போகணும்? எப்படி ஒரு அரசியல் கட்சி பாத்தீங்களா? பத்திரிகையாளரை சந்தித்து 4 வார்த்தை உளறி கொட்டிட்டா அந்த கட்சிக்கே பெரிய பிரச்சனை வந்துடும் சொல்லி தலைவரே பேசாம இருக்காருன்னா அந்த கட்சி எவ்வளவு ஒரு ஒழுங்கீனமான கட்சி. இந்த கட்சி ஜெயிச்சு நாளைக்கு ஆட்சியை பிடிச்சிருச்சுன்னா உலகத்துல இருக்கிற எல்லாம் தமிழர்களை என்ன சொல்லுவான்? ஒரு தத்துவம் இல்லாத, ஒரு கொள்கையும் இல்லாத, ஒரு தெளிவே இல்லாத, தலைவர் சொன்னா தொண்டர்களே கேட்காத ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க பாருங்க தமிழர்கள் சொல்லி. பக்கத்துல இருக்கிற கேரளாக்காரன் காட்டி போக மாட்டானா? ஒரு எப்படி முன்னாடி நடக்கிற குப்பையை வந்து கண்டுக்காம தாண்டி நம்ம இலக்கை நோக்கி போறது? அப்போ இந்த உதிரிகளை முதல்ல நீங்க ஒழிக்காம நம்முடைய வீட்டை வந்து நம்மளால மீட்கவே முடியாது. நாம் தமிழர் கட்சி போல ஒரு அறம் நிறைந்த கட்சி, ஒழுக்கம் நிறைந்த கட்சி, கட்டுப்பாடோடு இருக்கிற கட்சி, கட்டுப்பாடே இல்லாத ஒரு தற்கூரிகளை வந்து கண்டு காணாம கடந்து போறதுங்கிறது முடியவே முடியாது. அதனாலதான் நீங்க சாட்டை துரைமுருகன், இடும்பாவனம் கார்த்திகா இவங்க போன்றவங்களுக்குலாம் ஏன் இவ்வளவு கடுமையான கோபம் வருதுன்னா, நீங்க வந்து அந்த ஒழுக்கம் கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு கட்சியில இருந்தாதான் இந்த தாவேக்கா வந்து எவ்வளவு ஆபத்தானதுங்கிறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை இன்னைக்கு நீங்க போய் அதிகாரத்தை பிடிச்சிருக்கீங்கன்னு வச்சுங்க, தமிழ் தேசியம் வந்து அதிகாரத்தை பிடிச்சிருச்சுன்னா கூட நாளைக்கு வந்து இது ஒரு பெரிய ஒரு தலைவலியா இந்த கட்சி நமக்கு வரும். அப்ப வழியிலேயே இந்த உதிரியை காலி பண்ணாவிட்டால் இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு கேடாக வந்து முடியும். தேர்தலுக்கு முன்னாடியே கடுமையா எதிர்த்து மக்கள்கிட்ட வந்து இதை கொண்டு போய் இந்த கட்சியை வந்து தேர்தல் அரசியலை வீழ்த்தினாதான் விஜய் சரி இது நமக்கு சரிப்பட்டு வராது, நம்ம மறுபடியும் நடிக்கவே போலான்னு போயிடுவாரு. அவங்க ரசிகர்களும் மறுபடியும் முதல் காட்சி 2000 ரூபாய் காசு கொடுத்து விசில் அடிச்சு பட்டாசு வெடிச்சு படம் பார்த்து பால் ஊற்றி போயிடுவாங்க. அது அப்படியே முடிச்சிடணும். நீங்க அதை அப்படி வளர விட்டுட்டே இருந்தீங்கன்னா பெருசா வளர்ந்ததுக்கு அப்புறம் வீழ்த்துறது ரொம்ப கடினமாயிடும். இந்த ஆபத்து நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. தமிழ் தேசியம் திராவிடமும் ஒண்ணுன்னு ஒருத்தர் சொல்லிட்டானா அதை நம்ம பார்த்துட்டு கடந்து போயிட்டோம்னா நாளைக்கு ராஜபக்சேவும் ராகுல் காந்தியும் தமிழர்களுக்கு வந்து சகோதரர்கள், தமிழர்களை காப்பாத்தினார்கள்னு சொல்லுவான். நம்ம அதையும் நம்ம கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். தமிழ்நாடு வந்து எத்தனையோ பேச்சாளர்களை பார்த்துருக்கு. மாறுபட்ட கருத்து நமக்கு நிறைய இருக்கு அவங்க மேல. வெற்றி கொண்டான், வலம்புரி ஜான், நம்ம கம்யூனிஸ்ட்ல ஐயா தாப்பாண்டியன், அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, இப்ப இருக்கிற ஐயா வேலுச்சாமி, இது போல ஏராளமான பேச்சாளர்கள் வந்து நமக்கு முரண்பட்ட கருத்துக்கள் இருந்தா கூட அவங்க அந்த உதாரணங்கள்லாம் சொல்லி பேசும்போது, நகைச்சியோட ஸ்லேடையோடு பேசும்போது நமக்கு வந்து பார்க்கறதுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும். என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போமே அப்படின்ட்டு. பேச்சாளர்களுக்கே மிகவும் வந்து பிரபலமான இடம் வந்து தமிழ்நாடு தான். பேசி பேசியே ஆட்சியை பிடிச்ச கட்சி திமுகன்னு சொல்லுவாங்க. பேச்சாளர்களுக்கு வந்து தமிழ்நாட்டை அடிச்சுக்கவே முடியாது. 1000 ஊழல் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கலாம், கொள்கை பிடிக்காத தலைவர்கள் ஆனா சிறந்த பேச்சாளர்களா இருந்திருக்காங்க. ஆனா அந்த ஒரு மாநிலத்துல இப்படி வந்து எந்த கூட்டத்துல எப்படி பேசணும் பேசவே தெரியாத தலைவர் எப்படி பேசுனே தெரியாத ஆதவர்ஜினா பொதுக்குழு கூட்டத்துல பேசுற மாதிரி இருக்கா? நீங்க நல்லா பாருங்க, ஒரு ரவுடி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் எனக்கு கூட அவர் பிடிக்காது. ஆட்சிக்கு வந்து அந்த எல்லாம் வரக்கூடாது, உலகமே வீணா போயிடும் அப்படிலாம் நினைச்சிருக்கேன். ஆனா எவ்வளவு ஒரு மோசமான வந்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற சில நல்ல குணங்களை வந்து நம்ம பார்க்கணும், பாராட்டணும். சமீபத்துல அவர் இஸ்ரேல் நாட்டுக்கு போறாரு. இஸ்ரேல் நாட்டினுடைய பாராளுமன்றத்துல வந்து பேச போறாரு. அவருக்கு கொடுத்த நிமிஷம் வெறும் 20 நிமிஷம். ஆனா அவர் என்ன பண்றாருன்னா 1 மணி நேரம் பேசுறாரு. நீங்க நம்ப மாட்டீங்க, இஸ்ரேல் நாட்டினுடைய பாராளுமன்றத்திலிருந்து டைரக்ட் லைவ் உலகம் முழுக்க அவருடைய பேச்சு கேட்குது. ஒரே ஒரு வார்த்தை அவர் தப்பா பேசினாருன்னா அது உலகத்திலேயே மிக பிரச்சனையா இருக்கும். 1 மணி நேரம் பேசுற ஒரு மனுஷன் வந்து தப்பா பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. ஆனா ஒரு துண்டு சீட்டு இல்ல, 1 மணி நேரம் பேசுறாருங்க டொனால்ட் ட்ரம்ப். அங்க இருக்கிற பாராளுமன்றத்தில் இருக்கிற யாருமே வந்து கண் இமைக்கவே இல்லை. அப்படி உத்து கேட்கறாங்க. நடுவுல காமெடி பண்றாரு, அவங்க சிரிக்கிறாங்க. எதுக்கு இதை நான் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது தலைவர்கள்னாலே பெரிய தகுதி வந்து பேச்சாளர்கள்னு சொல்லுவாங்க. இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இந்த மொழியையும் ஒரு இக்கட்டிலிருந்து காப்பாற்றணும் என்று நினைக்கிற நாம் இவர்களை எப்படி கண்டும் காணாமல் போவது? நீங்கள் கண்டும் காணாமல் போயிட்டீங்கன்னா இன்னைக்கு விஜயோ அவருக்கு கீழே இருக்கிறவங்களோ பேசுறது எல்லாமே உண்மையா போயிரும். மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இவங்களை போட்டு பொழக்கணும், மக்கள் மத்தியில அம்பலப்படுத்தணும். அப்படி பண்ணனாதான் நாம் வந்து இந்த மண்ணையும் மக்களையும் உண்மையா நேசிக்கிறோம்னு அர்த்தம். இதை கண்டு காணாமல் போயிட்டா நாமளும் கூட திமுகவை போல அதிமுகவை போல வந்து ஒரு சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளா நம்ம மாறிடும். அதிமுக வந்து கூட்டணிக்கு வந்துட மாட்டாரான்னு சொல்லி விமர்சிக்க மாட்டாங்க. பிஜேபி எப்படியாவது விஜயை வச்சு நம்ம ஏதாவது பண்ணிட மாட்டோமான்னு அவங்க விமர்சிக்க மாட்டாங்க. முடிந்தவர்கள் உங்களால் இயன்றதை இந்த சேனலின் வளர்ச்சிக்கு இந்த QR கோடை பயன்படுத்தி அளிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒருங்கிணமான கூட்டம் அரசியலுக்கு ஒரு அடி கூட முன்னேறி மேல வரக்கூடாதுன்னு
தெளிவாக இருக்கிறோம். அண்ணன் தெளிவாக இருக்கிறார், தம்பிகளும் தெளிவாக இருக்கிறோம். அதனால மறுபடியும் ஒரு விஷயம் சொல்றேன். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோல்வி இறுதி அது நாம் தமிழர் கட்சியாலையும் அவளை தம்பியாலும் மட்டும்தான் நடக்கும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அது கண்ணுக்கு நல்லா தெளிவுது. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் ஆதரவை கொடுங்க.